வணக்கம். நோக்கதத்தா தூரத்து கண்ணும் கட்டு அப்படிங்கிற படத்தை பத்தி பேசலாம். என்னங்க, பூவே பூச்சுடவா அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பேசணும்னு ஆசைப்படுறேன். பூவே பூச்சுடவா திரைப்படம் நாட்டிய பேரொளி பத்மினி பூங்காவனத்து அம்மாவாவே வாழ்ந்திருப்பாங்க. நதியா நமக்கெல்லாம் அறிமுகமானது அந்த படத்துல தான். சின்ன குயில் சித்ரா பெரிய ஹிட்டு கொடுத்தது அந்த படத்துல தான், அந்த பாட்டில் தான். இசைஞானி இளையராஜாவுடைய இசையில எல்லா பாடல்களும் பிரமாதம். வைரமுத்து அவர்களுடைய வரிகள் நம்மளை இன்னுமே மனசை கணக்க வைக்கும். பாசில் சார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான படைப்பாளி நமக்கு கிடைச்சது அந்த படத்துல தான், தமிழ்ல. ஆனா அந்த படத்தை சொல்வதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. சிவாஜி, எம்ஜிஆர் மாதிரி எத்தனையோ நடிகர்களோட நடித்து எத்தனையோ கதாபாத்திரங்கள்ல ஜொலித்த பத்மினிக்கு இதை விட ஒரு பிரமாதமான கேரக்டர் கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. அப்படி ஒரு பூங்காவனத்தம்மா பாட்டியாவே அவங்க வாழ்ந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. பூவே பூச்சுடவா ஒரு பாட்டிக்கும் பேத்திக்குமான உறவை சொன்ன ஒரு படமுங்கிற வகையிலேயே அது தனித்துவம் வாய்ந்தது. அந்த படத்துல நிறைய சீன் சொல்றதுக்கு இருக்கு, அதெல்லாம் விட்டுறலாம். ஒரு சின்ன சீன் மட்டும் சொல்றேன். எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை கையாண்டிருக்கிறது. அதுதான் ஒரு டைரக்டருடைய டச், ஒரு உணர்வு. அதுதான் பாட்டி பேத்தி எப்போ வருவா எப்போ வருவா எப்போ வருவான்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் காலிங் பெல் வச்சதுக்கு கூட அதுதான் காரணம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் டீன் பருவத்தில் பேத்தி வருவா. ஆனால் அந்த பேத்தியை ஏற்றுக்க மாட்டான் பாட்டி. அதாவது பத்மினி நதியாவை ஏற்றுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அடம் பண்ணி அந்த வீட்டில் இருப்பாங்க. ஒரு நாள் இரவு சுற்றிட்டு பசங்களோட குட்டி குட்டி பசங்களாம் வாண்டு நண்டும் சிண்டுமா இருக்கும் இல்லையா, அவங்க உடலாம் சுற்றிட்டு வந்தாக்க அவங்க கதவை திறக்க மாட்டாங்க, ஸ்டாப்பாக போட்டுருவாங்க. அப்படியே மொட்டை மாடி வழியாக குதித்து அப்படியே மாடியில் அப்படியே வீட்டுக்குள்ளார வருவாங்க. இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாங்க. இந்த மிட் நைட்டில் துரத்தி விட்டுட்ட உடனே நதியா அந்த கிராமத்தில் ஒரு பாலம் மாதிரி, சின்னதாக ஒரு பாலம் மாதிரி இருக்கும். அந்த பாலத்தில் உட்காந்துருப்பாங்க. நல்ல இருட்டு, அப்படி உட்காந்துருப்பாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு நாம் பதைப்பதைப்போட இருப்போம். பொதுவாக இந்த மாதிரி காட்சியை சினிமாவில் வைப்பாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் வச்சாங்கனாக்கா அந்த இடத்துல ஹீரோ வருவார், ஃபைட் பண்ணுவார், காப்பாற்றுவார் அப்படின்ட்டுலாம். இந்த இடத்துலையும் அதே போல் ஒரு கெட்டவன் ஒருத்தவங்க காமிப்பாங்க. ஒரே ஒரு துண்டை மட்டும் இடுப்பில் கட்டியிருப்பான். அப்படியே ஒரு மரத்தடிக்கிட்டே ஒளிஞ்சு டக்குன்னு ஓடி ஒளிஞ்சுக்குவான். ஒளிஞ்சிக்கிட்டு சுற்றுமுத்தும் பார்ப்பான். அந்த பொண்ணையும் நதியாவையும் பார்ப்பான். திரும்ப சுற்றுமுத்தும் பார்ப்பான். அப்படியே நதியாவையும் பார்ப்பான். அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே அப்படியே மெதுவாக வருவான். நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஐயோ, இவன் ஏதாவது செஞ்சிட போகிறானோ கடவுளே அப்படின்ற நம்ம குலசாமியெல்லாம் வேண்டிக்கும். அப்போ தான் எம்ஜிஆர் வருவார், அப்போ தான் சிவாஜி வருவார், ஜெய்சங்கர் வருவார், ஜெமினி வருவாருன்றதெல்லாம் நமக்கு காலங்காலமாக நம்ம படம் பார்த்துருக்கோம். நம்ம இந்த படத்தினுடைய கதாநாயகன் எஸ் வி சேகர் சார். ஒருவேளை எஸ் வி சேகர் வருவாரோ அப்படின்ற மாதிரிலாம் கூட நம்ம இந்த படம் பார்க்கும்போது நினைப்போம். நம்ம அப்படி எஸ் வி சேகரும் அந்த சீன் வரமாட்டார். சரி, பாட்டியே வந்துருவாங்க. பாட்டி தன்னுடைய பேத்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு இதுதான் காரணமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு அந்த ஒளிஞ்சு அப்படியே பார்த்துட்டே வரான் பாருங்க. பம்மி வரான் இல்லையா, அவன் ஏதோ செய்ய போறான். அதுக்கப்புறம் பாட்டி உடனே தடுத்து தன்னுடைய வீட்டுக்கு பேத்தியை கூட்டிட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல அவன் மரத்துக்கிட்டே அப்படியே ஒளிஞ்சு இப்படி பார்ப்பான் அப்படியே முள்ள அப்படியே நதியா கிட்ட நதியாக அப்படி கூப்பிடுவான். டக்குன்னு திரும்பி பார்ப்பான். நதியா திரும்பி பார்த்த உடனே அவன் பீடி இருக்கா அப்படின்னு கேட்பான். இது போடாங்கள அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுவான். பீடி இல்லை அப்படின்னு கேட்பான். உடனே வெறுத்து போய் பீடி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இதற்கு பிறகு சில நிமிடங்கள் கழித்து பாட்டி வருவாங்க. அப்போ பேசிட்டு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இங்கே நடந்த சம்பவம் பாட்டி பத்மினிக்கு தெரியாது. ஆனால் இங்கே அந்த காட்சி இருக்குல்ல, அந்த காட்சியில் என்ன வேணாலும் டைரக்டர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த படத்தில் ஒரு அழகு கூட்டிகிட்டே வர இடத்துல இது ஒரு அழகாக நான் பார்த்தேன். ஒரு நள்ளிரவில் ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கிறா, ரொம்ப இளம்பெண்ணாக இருக்கிறா, டீனேஜ் பொண்ணாக இருக்கிறா. நதியா ஒரு கிரேஸ் ஏற்படுத்திய ஒரு முகபாவனை கொண்டவங்க. நதியா புடவை, நதியா ஜாக்கெட்டு, நதியா சுடிதார், நதியா கம்மல், நதியா ஜிமிக்கின்லாம் பயங்கர ஃபேமஸ்ஸு. அப்படிப்பட்ட ஒசரத்துக்கு காரணமாக அந்த பெண் இருக்கா.
அங்கே ஒருத்தன் வரான், நள்ளிரவு, யாருமே கிடையாது, அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கா, டீனேஜ் பொண்ணு. ஆனால் அவன் வந்து அவளை அடையணும்னு நினைக்கல, அவளுடைய நகையவோ வாட்சையோ பிடுங்கிக்கணும்னு நினைக்கல. பீடி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு போற சீனை வந்து நான் பலமுறை பார்த்து வியந்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நான் அந்த காட்சியை ரொம்ப ரொம்ப ரசிச்சிருக்கேன். பூவே பூச்சுடவா அந்த படம் வந்து யூடியூப்ல கிடைக்கும், பாருங்க. அந்த அந்த படத்துல இந்த காட்சியை நான் எத்தனை முறை பார்த்தனோ அத்தனை முறையும் ரசித்த காட்சி இது. இதனாலதான் பாசில் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இயக்குனர் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்பட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு காட்சியை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நதியா கிட்ட பீடி கேட்குற அந்த காட்சி. வணக்கம்.